ரிஷபம். இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்களுடைய பெருமையை துவாபர யுகத்தில் வாழ்ந்த கர்ணனை பற்றி இன்னமும் இந்த உலகம் எப்படி மறக்காமல் இருக்கோ, அதை போல எத்தனை யுகங்கள் என்பது போனாலும் உங்களை பற்றி இந்ததொரு ஜகம் பேசிக்கொண்டே தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அடுத்தவர்களுடைய நலனுக்காக விவசாய பூமியில் தனது வேர்வையை சிந்தி உழைக்கக்கூடிய ஒரு மாட்டிற்கு சமம் ரிஷபம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். ஆமாம், எவ்வளவு கஷ்ட நிலை என்பது இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக பல அடிகளையும் பல சோதனைகளையும் பல தடைகளையும் தாண்டி அந்ததொரு மாடு உழைச்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் ரிஷபம். அடுத்தவங்களுக்காக இது நாள் வரைக்குமே தன்னுடைய உழைப்பை சிந்திக்கிட்டு இருக்கு. அந்த உழைப்பு வீண் போகுமா? நிச்சயமாக வீண் போகவே போகாது. இந்த ஜகத்தில் எவர் ஒருவர் அடுத்தவரினுடைய நலனுக்காக பாடுபடுகின்றாரோ அவரை ஒருபோதும் முருகன் கைவிடுவதே இல்லை. கடந்த ஆண்டில் நீங்கள் அனுபவித்த ரணவேதனைகள் இந்த ஆண்டு நிவர்த்தியாகும். மிகப்பெரிய அளவில் முருகனுடைய பரிபூரணமான அருளை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. இது நாள் வரைக்குமே உங்களுக்கு மன வலியை கொடுத்துக்கிட்டு இந்த கடன் தொல்லை என்பது உங்களை விட்டு விலகப் போகுது. கடனில் இருந்து நிச்சயமாக உங்களால் விடுபட முடியும். இது நாள் வரைக்குமே உங்களுடைய இல்லத்தில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த கடன் தான். அந்ததொரு கடன் உங்களை விட்டு விலகி தொலை தூரம் செல்ல போகுது. மிகப்பெரியதொரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ரிஷபம் வாழ ஆரம்பிக்க போகுது. வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் என்பது நிச்சயமாக உயர்ந்தே தீரும். கடந்த ஆண்டில் நீங்கள் எதை அனுபவிச்சிங்களோ அந்ததொரு பிரச்சனைகள் இந்நேரமே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய 50% அன்பர்களுக்கு நிவர்த்தி ஆகியிருக்கும். மீதம் இருக்கக்கூடிய நிவர்த்தியாகாத மனக்கவலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை அந்த அறுபடை வீரனே உங்களுக்காக துவம்சம் செய்ய போகிறான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா, ரிஷபம் அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் அவ்வளவு. இதையும் தாண்டி இதற்கு மேலும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மிஞ்சி இருப்பது உயிர் மட்டுமே தான். ஏன்னா மிகப்பெரிய ஒரு அவமானங்களை சந்திச்சாச்சு, தாங்க முடியாத துரோகங்களை தாண்டி வந்தாச்சு. இனியும் ரிஷபம் இந்த பூமியில் கஷ்டப்படாது. நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய வாழ்வு மாறுவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ரிஷபம் உயரத்தை நோக்கி நகர்வதை எந்த கெட்ட சக்தியாலும் தடுக்கவே முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு காலம்தான் இது. அப்படி புதிய விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்கி போகும் பொழுது
எந்ததொரு தடைகளும் உங்களுடைய வழியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட மனசார இறை பக்தியோடு வேண்டிக்கோங்க. வேண்டும் பொழுது இந்ததொரு வேல் மாறலையும் சேர்த்து உச்சரிங்க. துதிக்கும் அடியவர்க்கொரு கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை மூடல் அருக்களையும் எனக்கோர் துணையாகும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் முருகப்பெருமானை மனதார வழிபட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாலே போதும், அந்ததொரு முருகனுடைய வேல் அவர்களை மட்டும் அழிப்பதோடு அல்லாமல் அவர்களுடைய குலத்தையே நாசம் செஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது இனியும் ரிஷபம் வாழ்க்கையில் தோற்குமா? இனி தோல்வி ரிஷபம் சந்திக்காது. இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை அந்த அறுபடை முருகன் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டாலே போதும், மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறுபடும். விடாமுயற்சியாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்ததொரு காரியம் கை கூடக்கூடிய ஒரு காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு. இனி நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தவாறே நடக்கும். சுப காரியங்கள் இந்ததொரு ஆண்டில் உங்களுடைய இல்லத்தில் நடைபெறும். அதற்கு எந்த விதமான ஒரு தடையும் ஏற்படாது. இத்தனை காலங்களாக ஒரு சிலர் முன்னிலையில் நீங்கள் தலை குனிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க இல்லைங்களா? அந்ததொரு நிலை என்பது மாறி அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலம் என்பது பிறந்தாச்சு. இந்ததொரு மாசி மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தூசி விலகும். அதாவது சில பேர் வேலையை இழந்துட்டு ரொம்ப மன கவலையில் இருக்கிறீங்க. தற்காலிகமான ஒரு துன்பம் மட்டுமே தான் அது. மிகப்பெரியதொரு வேலை என்பது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகம் என்பது ரிஷபத்துக்கு அமோகமாக இருக்கு. நிச்சயமாக உயர் பதவிகளை போய் அடைய முடியும் ரிஷபத்தால். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலைக்கு உங்களால் கடல் கடந்து செல்ல முடியும். மிகப்பெரியதொரு வேலை உங்களுக்கு அமைந்தே தீரும். அந்த வேலையால் உங்களுடைய வாழ்க்கையே மாறும். பணமே சேராது அப்படின்னு சொல்லிட்டு மன கவலையோடு இருந்துகிட்டு இருந்தீங்க இல்லையா இத்தனை நாளாக? இனிமே உங்களுடைய வீட்டில் பணப்புழக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக இருந்த அனைத்து விதமான மனக்கசப்புகளும், கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த மனக்கசப்புகள் நிவர்த்தியாகும். குடும்பம் நிம்மதியாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தாங்க. செவ்வாய்க்கிழமை அதிகாலை நீங்கள் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு மிகப்பெரியதொரு மன நிம்மதியோட உங்களுடைய பூஜை அறையில் போயிட்டு அந்ததொரு முருகனுடைய படத்தை கண்ணால் பாருங்கள். மனசார உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷமான விஷயங்களும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. என்னுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருபோதும் முருகன்கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதன் மூலமாக அந்த ஆசைகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகளை முருகன் உடைத்து எறிவான். இது மிகப்பெரியதொரு தேவ ரகசியம். உங்களுடைய ஆசைகளை முருகன்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் இருந்து வெளியில் வந்து ஆதவனை பார்த்து இனி அனைத்து காரியங்களும் நான் நினைத்தவாறே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கையெடுத்து கும்பிட்டு மனதார வேண்டுங்க. வேண்டி முடிச்சுட்டு காலில் செருப்பில்லாமல் உங்களுடைய இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் போகணும். முருகன் ஒருபோதும் நீங்கள் அறுபடை வீட்டுக்கு தான் வந்து தரிசிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்ததே கிடையாதுங்க. உண்மையான பாசமும் அன்போட நீங்கள் முருகனை நினைக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே தான் முக்கியம். அப்படி நீங்கள் உண்மையான அன்போட அந்த முருகனை காலில் செருப்பில்லாமல் போய் தரிசிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் அந்த நொடியே உங்களை விட்டு விலகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த முருகனுடைய வேல் உங்களுக்கு துணையாக வரும். இதை கேட்கும் பொழுதே சில பேர் முருகன் மேல் வைத்திருக்கக்கூடிய அதிகமான அளவு கடந்த அன்பினால்
கண்ணீரை சிந்துவீங்க. அப்படி நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீரால் உங்களுடைய தீர்க்க முடியாத கஷ்டங்கள் கழுவப்படும். ஆமாம், கந்தனை நினைத்தால் கஷ்டமே இல்லை. புராண காலங்களில் ரிஷிகளும் முனிவர்களும் தன்னுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக முருகனை இந்ததொரு முறையில் வழிபட்டதாக புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அந்ததொரு முறையை இன்றைக்கி பிரபஞ்சம் உங்களுடைய செவிக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னா இனியும் ரிஷபம் எந்த விதமான தடைகளையும் தோல்விகளையும் சந்திக்காமல் வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம் பிறந்தாச்சு அப்படிங்கிறது தான் அதற்குரிய அர்த்தம். ரிஷபம் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு காலம்தான் இது. நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய தீர்க்க முடியாத மனக்கவலைகள் உங்களுடைய மனதை விட்டு விலகப் போகின்றது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றியை அடைய போகிறீங்க. மனம் உருகி வேண்டினால் நிச்சயமாக அந்த அறுபடை முருகன் உங்களை அள்ளி அணைப்பான். ரிஷபம் வாழ்க்கையில் ஜெயித்தே தீரும். 12 ராசிகள்லேயே அதிக துன்பங்களை அனுபவித்த ஒரு ராசி அப்படின்னா அது ரிஷபம்தான். இனி இந்ததொரு நிலை என்பது ரிஷபத்திற்கு தொடரவே தொடராது. நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமே உங்களுடைய வாழ்க்கை என்பது அமைந்தே தீரும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இனி வெற்றியை தேடி நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். உண்மையான உழைப்பை நீங்கள் போட்டாலே போதும். வெற்றி என்பது இந்த ஜகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபத்தை தேடி வந்தே தீரும். அடுத்ததொரு காணொளியில் விரைவில் சந்திப்போம். ரிஷப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ.